வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இனியா எதற்கு அவசரமாக வர சொன்னாள்? என்னவென்று கேட்டால் வா சொல்கிறேன் என்கிறாள். இவளுக்கு விளையாட்டாக இருக்கிறது. என் பதட்டம் எனக்குத்தானே தெரியும். அம்மா, இனியா, அம்மா. சமையல் அறையில் இருந்து வந்த மரகதமணியும் இனியாவும் மூச்சு வாங்க நிற்கும் மனோஹரணியை புரியாது பார்த்தனர். என்ன தங்கம், எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? இவதாம்மா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா. உடனே வர சொன்னா அதுக்கு இப்படியா ஓடி வருவ மனோ? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்ட இனியா? அம்மா, நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க மனோ. நீ சொல்லு, அப்பதான் கேட்பாங்க. என்னம்மா, இனியா என்ன சொல்றா? இனியா நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாளே, அதான் கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொடுத்து விடலாம்னு. என்ன பிடிக்கும்னு கேட்டா அதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறா மனோ. நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனியா நினைக்கிறாம்மா. இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நல்ல பிள்ளைகதான். அம்மா ஆசைப்படுறாங்க, செஞ்சுட்டு போறாங்க. விடு இனியா, நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மாவுக்கு ஏத்த பொண்ணு, நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் தங்கம், நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கனே. இனியா, நீ கவலைப்படாம போ. நீங்க 2 பேரும் போய் பேசிட்டு இருங்க. நான் பச்சரிசி அரைச்சு வச்சுட்டு வரேன். அப்புறம் செய்யலாம். சரிம்மா. இனியா கண்ணாடி முன் அமர்ந்திருக்க, நான் தலை சீவி விடுறேன் இனியா என சீப்பை எடுத்தாள் மனோஹரணி. அப்பெல்லாம் நான் தான் உனக்கு தலை சீவி விடுவேன், ஞாபகம் இருக்கா மனோ? எப்படி மறக்கும் இனியா? இப்ப யார் உனக்கு தலை சீவி விடுறா மனோ? உன் அத்தானா? இல்ல இல்ல, நீ இப்படி விழுந்தடிச்சு இல்லைங்கிற போதே தெரியுது. தலை சீவி பின்றதோட சரியா இல்ல தன் மனைவியோட 60 அடி கூந்தலுக்கு சீகக்காய் போட்டு. ஐயோ, எதுக்கு மனோ இப்போ என் காது பிச்சு எடுக்கிற? அம்மா கிட்ட சொல்லித்தர இரு. அம்மா, அம்மா. இனியா எழுந்தோட. நில்லு இனியா. மனோகரணி அவளை தொடர்ந்து ஓடுகையில் இனியாவின் கைபேசி சப்தமிட்டது. கைபேசி சப்தத்தில் திரும்பி வந்த இனியா, மனோ போனை கொடு, தினு தானே? உன்னோட தினுவே தான். கொடு மனோ, ப்ளீஸ். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? இனியா பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு கேட்க, இந்தா தங்கமே, அழுது வீட்டை மூழ்கடிச்சிடாத. கைபேசியை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வெளியே ஓடிய இனியா மனோகரணி இருந்த அறையின் ஜன்னல் அருகே வந்து அழைத்தாள். ஏமனோ, ஒரு தடவை உனக்கு பயங்கர சளி இருமலா இருந்தப்ப உன் சந்திர அழுது சளி இருமலோட காய்ச்சலையும் வரவச்சுக்கிட்டாராமே, நிஜமாவா மனோ? உன்ன அந்த காய்ச்சலோடவே உனக்கு சளி சரியாகணும்னு அலகு குத்தி பால் குடம் தூக்கினாராமே. இரு வர, யார் இப்படி கதை கட்டி விடுறது? ஐயையோ என இனியா ஓட அவளை துரத்தி கொண்டு ஓடினாள் மனோகரணி. என்ன போன் பேச விடு மனோ, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க கதையை பேசாம உங்க கதை பேசுங்க. மனோகரணி தொடர்ந்து வராமல் நின்று விட்டதை கண்டு வேப்பமர நிழலில் அமர்ந்து தினேஷை அழைத்து பேசத் தொடங்கினாள் இனியா. மாலை பொழுதின் இனிமையை கூட்டுவது போல ஜாதி மல்லி மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருந்தது. அதனுடன் போட்டியிட எழுந்த மண் வாசனை மழை வரும் என அறிவித்து மண் உலகை மகிழ செய்து கொண்டிருந்தது. தாமரை குளத்தின் படிகளில் அமர்ந்திருந்தனர் மனோகரணியும் மதுச்சந்திரனும். இயற்கையின் அழகை ரசித்தபடி மௌனத்தில் மூழ்கியிருந்தனர். ஹாய் ஹாய் ஹாய், அவர்களுடன் இணைந்தது மதுஸ்ரீ. வா மது, உட்காரு. நீ மட்டும்தான் வந்தியா? எஸ் பிரதர், பிக் பிரதர் வரேன்னு சொன்னார். நான் தான் ஓடி வந்துட்டேன். இவர் மதிகாவுக்கு டாட்டா பை பை சொல்லி அதுக்குள்ள நான் முழு கோயமுத்தூரையும் சுத்தி வந்துடுவேன். கையில என்ன மது? அம்மா, நாம எல்லாரும் சாப்பிட ஏகப்பட்டதை பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க மனோ. வாங்க உள்ள போய் ஸ்வாகா பண்ணலாம். அம்மா பூர்ணா வீட்டுக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா? நீ ஹோட்டல்ல இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாங்க பிரதர்.
அம்மா என்ன சொன்னாங்க மது? பூர்ணா அம்மா கிட்ட ஒழுங்கா பேசினாளா? புருஷன் வீட்ல வாழப் போற பொண்ணே, பூர்ணா கண்ணே, இப்படி ஆரம்பிச்ச நம்ம மம்மி ஒரு நல்ல மருமகளா எப்படி இருக்கணும், நல்ல மனைவியா எப்படி இருக்கணும்னு 4 பக்கத்துக்கு வசனம் பேசியிருக்காங்க. நம்ம பூர்ணா பூம் பூம் மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டி இருக்கா. அப்புறம் தாய் போல உன்னை காத்தனே, நீ என் பிள்ளையின் மனதை நோகடிக்கிறாயே, இது நியாயமா பூர்ணா? இப்படி 2 பக்கத்துக்கு ஆதங்கத்துல ஆரம்பிச்சு அறிவுரையில முடிச்சிருக்காங்க ராதா. அதுக்கு பூர்ணா சொன்ன பதில் கொஞ்சம் அழுகை, தலை குனிஞ்சு ஒரு சாரி, அவ்வளவுதான் பிரதர். அப்பாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பூர்ணா நம்ம கிட்ட பேசுற மாதிரி அம்மா கிட்ட பேச மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பயம். இனிமேல் பயம், கவலை, குழப்பம் எதுவும் கிடையாது. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஓ லலல்லா, ஓ லலல்லா. மதுஸ்ரீ பாடிக்கொண்டே எழுந்து ஓட அவளை ரசித்து சிரித்தனர் இருவரும். நாம முழு உண்மையையும் சொல்லலைன்னு பூர்ணாவுக்கு புரிஞ்சிருக்கும் சந்தர். அதிலேயே அவங்க ஆத்திரம் குறைஞ்சிருக்கும். ஆமாடா, இனி அவ நம்ம வழிக்கே வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ரேகா எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க சந்தர். என்ன சொன்னா? சாரியை தவிர ஒன்றுமில்லை. மனோகரணியின் சிரிப்பை ரசித்தபடியே அவள் கன்னம் தொட்ட முடியை ஒதுக்கினான் மதுச்சந்திரன். இனிமேல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்க சந்தர். ஆ, ஹாய் சந்திரா, ஹாய் மனோ, வாங்கண்ணா, உட்காருங்க சத்யா. நீ டென்ஷனா இருப்பியன்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்த சந்திரா. இனிமேல் பூர்ணாவால உங்க வாழ்க்கையில எந்த குழப்பமும் வராது சந்திரா. அத்தைகிட்ட அழுதுட்டு சாரி சொல்லி இருக்கா. தேங்க்ஸ் சத்யா. இனிமேலாவது என்னை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க சத்யா. பூர்ணாவுக்கு ஒரு வழியா புத்தி வந்துடுச்சு. இனியாவது ஒழுங்கா இருந்தா சரி. இனிமே அக்கா கிட்ட புலம்பாம இருப்பீங்க. ஆமாம் சந்திரா. அவ பார்வையில தெரிஞ்ச வெறுப்பும் கோபமும் என்னை ரொம்ப பயமுறுத்துச்சு. இனி பயம் இல்ல. சரி விடுங்கண்ணா, அதையெல்லாம் மறந்துடலாம். நீங்க இனிமே எந்த குழப்பமும் வருத்தமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா சத்யா. பூர்ணாவுக்கு எப்ப கல்யாணம்? 1 மாசம் கழிச்சுதான் வச்சிருக்காங்க சந்திரா. நிச்சயத்துக்கு நாம யாரும் போகல. அத்தை மாமா மட்டும்தான். கல்யாணத்துக்கு மட்டும் நம்மளால எப்படி போக முடியும் சத்யா? வேலை 4 மடங்கு அதிகமாயிருக்கும். சரி, மதியை மட்டும் அனுப்பி வைப்போம். நம்ம யாருக்கும் கோபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கட்டும். நிம்மதியா புகுந்த வீட்டுக்கு போகட்டும். அன்பு நிறைந்த நெஞ்சங்கள் இனி துயரின்றி வாழட்டும் என ஆசிர்வதிப்பது போல் தூறல் சிந்தியது வானம். மழை விடாமல் இசைத்து கொண்டிருக்க அதை ஜன்னலோரம் நின்று ரசித்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். படுக்கையில் கால் நீட்டி சாய்ந்து அமர்ந்திருந்த மனோகரணி கையில் இருந்த புத்தகத்தில் கவனம் வைக்காமல் கணவன் மீது தன் பார்வையை பதித்திருந்தாள். மனோகரணியின் பார்வையை உணர்ந்து திரும்பி பார்த்தவன் ஜன்னலை சாத்திவிட்டு சென்று அவள் அருகில் அமர்ந்தான். மழைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? மழை, பூக்கள், சமையல், இசை, வாசிக்கிறது, எழுதுறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஹனி. கார் டிரைவிங்? தேங்க்ஸ் பேபி. உங்கூட ரொம்ப தூரம் பாட்டு கேட்டுட்டே கார்ல போகணும். இது என்னோட நீண்ட நாள் ஆசை ஹனி. அப்ப நாளைக்கே நிறைவேற்றிடலாம். நாளைக்கு வேண்டாம்டா, இன்னொரு நாள் போகலாம். விளக்கை அணைத்துவிட்டு மதுச்சந்திரன் அவள் அருகில் படுக்க கனிவு கொண்டு விழிகள் பார்க்க அதே கனிவுடன் அவன் முகம் தொட்டு வருடினாள் மனோகரணி. வருடிய கையை பிடித்து ஒவ்வொரு விரலாய் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சந்தர், நீங்க ஒரு பொண்ண பைத்தியமாக்கிட்டீங்க தெரியுமா? நிஜமாவா? அவளுக்கு இப்பெல்லாம் எப்பவும் உங்க நினைப்பு மட்டும்தான். உங்க பக்கத்திலேயே இருக்கணுங்கிற கனவு மட்டும்தான். நீங்களும் அவளுமா ஒரு உலகத்துல வாழணுங்கிற ஆசை மட்டும்தான். இப்படியா ஒரு பொண்ண காதல் பைத்தியமாக்குறது? உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மதுச்சந்திரன் பார்வை அவள் உதட்டில் பதிந்தது. உன் இதழ் கொண்டு ஓர் முத்த யுத்தம் நடத்து. உன் பாதம் பணிந்து அடிமையாகி கிடப்பேன் உனக்கு.
மனோகரணி தன் இதழ் மழையால் அவன் முகம் நனைக்க மயங்கியது காதலன் உள்ளம். தன் மார்பில் முகம் ஒளித்திருந்தவளின் கூந்தலை மெல்ல வருடினான் மதுச்சந்திரன். என் ஹனி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, என்ன விஷயம்? இனியா இனி இங்கேயே இருக்க போறாளே, அந்த சந்தோஷம்தான் சந்தர். மனைவியின் மகிழ்ச்சியில் மதுச்சந்திரன் நெஞ்சம் நிம்மதி கொண்டது. பூர்ணாவை இனி நினைக்க மாட்டாள், வருந்த மாட்டாள். இனியாவின் நினைவே அவள் மனதில் வியாபித்திருக்கும். சந்தர், எனக்கு ஒரு ஆசை, சொல்லுக நீ. அது தயங்காம சொல்லுடா. நீங்க வாரத்துல ஒரு நாள் எனக்காக ஒதுக்குவீங்களா? நமக்காக ஒரு நாள். நாம சேர்ந்திருக்கிறது கொஞ்ச நேரம்தான், அதான் கேட்டேன் சந்தர். ஒரு நாள்னா கஷ்டம் ஹனி, நான் யோசிச்சு சொல்றேன்டா. தேங்க்ஸ் சந்தர். மார்பில் புதைந்தவளை மதுச்சந்திரன் அணைத்து கொள்ள அவர்களை தாலாட்டி நகர்ந்தது இரவு. இனி என்றும் இல்லை நிம்மதியின்றி நித்திரை. தொலையும் இரவு. ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த மதுஸ்ரீ டிவி ரிமோட் கொண்டு தன் நெற்றியில் தட்டி கொண்டிருந்தாள். அந்த நரேந்திரன் யாரோ ஒருவன். அவன் என்னிடம் சொல்லாமல் ஊருக்கு சென்றதற்கு நான் எதற்காக கவலை கொள்கிறேன்? போனால் போகிறான், சரியான சிடுமூஞ்சி. இல்லை இல்லை, டின்னரில் பார்ட்டியில் எல்லாம் எப்படி சிரிக்க சிரிக்க பேசினான். என்னுடைய நம்பர் வேறு வாங்கினானே. அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றால் குறைந்தா போய்விடுவான்? 2 நாட்கள் ஓடிவிட்டன. துரை இன்னும் வர காணோம். மழை, மண் சரிவு என்று என் பிரஷரை ஏற்றுகிறார்கள். மனோ அண்ணன் என்று சொல்லிவிட்டாளே, அவளுக்காக இவன் மீது அக்கறை கொள்ள வேண்டியிருக்கிறது. ஹாய் மது. அவள் எண்ணத்தின் நாயகனே வந்திருந்தான். கனவா நிஜமா என மதுஸ்ரீ இமைக்க மறந்து பார்க்க, சிரிப்புடன் அவளை பார்த்தான் நரேந்திரன். எதற்கு இப்படி விழிக்கிறாள்? எந்த நாடகத்தின் ஆரம்பம் இது? எங்க யாரையும் காணோம் மது. நிஜம்தான். மதுஸ்ரீ உள்ளத்தில் பீரிட்ட ஆனந்த ஊற்று அப்படியே அடங்கியது. என்னை பார்த்தால் இவனுக்கு மனுஷியாக தெரியவில்லையா? மனோ அம்மா கிட்ட இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது மரத்தடியில இருப்பாங்க. தேங்க்ஸ் மது என நரேந்திரன் வெளியே செல்ல திரும்ப, உட்காருங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். வேண்டாம் மது, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி, நாங்க நாளை காலையில கிளம்புறோம் மது. போயிட்டு வாங்க. நான் முதல் நாள் உங்ககிட்ட கோபமா பேசிட்டேன். சாரி, ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், மனசுல வச்சுக்காத. இல்ல, நான் மறந்துட்டேன். தேங்க்ஸ், நான் வரேன். நரேந்திரன் மனோகரணியை தேடி செல்ல, மனோகரணியோடு மதுச்சந்திரன், சத்தியன், இனியா என அனைவரும் இருந்தனர். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய். அனைவரும் உற்சாகமாய் நரேந்திரனை வரவேற்றனர். மழை நின்றுடுச்சா நரேன்? நாங்க எல்லாரும் பயந்தே போயிட்டோம். நின்றுடுச்சு சத்யா, இனி பயம் இல்லாம போகலாம். மது ஏன் ஒரு மாதிரி இருக்கா சந்திரா? மதுவா? அவன் அடிப்பா நரேன். நரேந்திரன் முதல் நாள் நினைவில் வாய்விட்டு சிரித்தான். முதல் நாளே மதுவோட நடிப்பு திறமையை பார்த்துட்டேன் சந்திரா. என்ன பண்ணுச்சு அந்த வாளு? நரேந்திரன் சிரித்தபடியே விவரித்து, நான் அப்படி பேசி இருக்க கூடாது, தப்பு ஏன் மேலதான் சந்திரா என முடிக்கவும், மதுஸ்ரீ அங்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது. நான் பைத்தியமா உனக்கு? மதுச்சந்திரன் தங்கையை துரத்தி கொண்டு ஓட அனைவரும் சிரித்தபடியே அக்காட்சியை ரசித்தனர். நான் உண்மையைத்தானே சொன்ன லூசு. அவங்க அட்டி, உனக்கு ரொம்ப வாய் ஆயிடுச்சு. அம்மா, அப்பா, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, இவன் என்ன அடிக்க வரான். நில்லு வானரமே, நான் உன் காதல வாழ வச்ச தெய்வம் பிரதர். நியாயமா நீ என்ன பூ போட்டு கும்பிடணும். ரீல் விடாத. ரீலா அக்மார்க் உண்மை பிரதர். உங்க பையன் பைத்தியமாகறதுக்குள்ள அவனுக்கு மனோவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் தான் ராதா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண தெரியுமா? இது என்ன நான் அறிந்திடாத கதையாக இருக்கிறது என மதுச்சந்திரன் நின்றுவிட நில்லாமல் ஓடினாள் மதுஸ்ரீ. சந்தர், சந்தர். மழை தூரத் தொடங்கியதில் கணவனை தேடி வந்திருந்தாள் மனோகரணி. என்ன சந்தர், மழை தூர்றது தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம். நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஹனி. என்னை சுத்தியும் எல்லாரும் போட்டி போட்டுட்டு என் மேல அன்பு காட்டுறாங்க.
நாளும் அன்பு மழையில நனைந்த போதும் என் அன்பிற்காக ஏங்கி நின்றானே. மனோகரணி அவன் கன்னத்தில் முத்தமிட அவளை தூக்கி 4-5 முறை சுற்றி இறக்கிவிட்டான் மதுச்சந்திரன். உற்சாகமாய் பெய்யத் தொடங்கிய மழையில் கை கோத்து நடந்த காதலர்கள் வாழ்வில் இனி நாளும் காதல் மழையே. அன்பாலயத்தில் பரவி கிடந்த மகிழ்ச்சி அலைகள் தோட்டத்தில் இருந்த பூக்களையும் தொற்றிக் கொண்டதோ. அந்த காலை வேளையில் அதீத அழகுடன் புன்னகைத்து காண்பவர் நெஞ்சை கொள்ளையிட்டு கொண்டிருந்தன. வரவேற்பறையில் மதுச்சந்திரன் தன் கை குட்டையால் தினேஷின் கண்களில் இருந்து வராத கண்ணீரை துடைத்து துடைத்து பிழிந்து கொண்டிருந்தான். இது உங்களுக்கே ஓவரா தெரியல? சத்யன் அங்கு வரவும், தினோ பாவம் சத்யா, ரொம்ப பாவம், பிரிவு துயர் தாங்க முடியாதுதான். இல்ல சத்யா, இனியா அண்ணி வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம்னு சொல்லிட்டா, அதான் பையன் தேம்பறான். இனியா சரியாத்தான் சொல்லியிருக்கா தினோ. புரியுது சத்யா, நான் காத்திருப்பேன். நான் தான் அவசரப்பட்டுட்ட சத்யா, நரேனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதையே மறந்துட்டேன். கவலைப்படாது சந்திரா, நரேன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா காதல் வியாதிக்கான எந்த அறிகுறியும் அவங்கிட்ட இல்ல. தினேஷ் தீவிரமாக சிந்திப்பது போல் பாவனை செய்ய, என்ன காலையிலேயே மாநாடு? மதிவதனி, நரேன் இனியாவை வழி அனுப்பத்தான் மதி. ஓ, அதான் தினு அழுது வடியறானா? 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் போன் பேச போற, எதுக்குடா ஓவரா சீன் போட்டிருக்க? முதலா காதலிச்சு முதலா பிரிய போறேனே, அதான் ஒரே ஃபீலிங், ஹார்ட் கிரையிங் மதிக்கா. இருக்கும், தினமும் காரை எடுத்துட்டு மலை மேல ஏறி இறங்கு, சரியாயிடும். குட் ஐடியா. ஆட பாவி, நான் அப்பாவி மதிக்கா. சரி கிளம்புங்க, நரேன் வந்து காத்திருக்க போறார். அனைவரும் மனோகரணியின் தாயின் வசிப்பிடம் நோக்கி மெல்ல நடந்தனர். இனியா பயணத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்க அவளுக்கு உதவி கொண்டிருந்தாள் மதுஸ்ரீ. ஊருக்கு போனவுடனே என்னை மறந்துடாத இனியா, லூசு. உன் ஆளுக்கு ஃபோன் பண்றதோட அப்பப்ப எனக்கும் பண்ணு. கண்டிப்பா மது. மது, இந்த பூவை எடுத்துட்டு போ. மரகதமணி குரல் கொடுக்க நெருக்கமாய் கட்டியிருந்த ஜாதி மல்லியை வாங்கி வந்து இனியாவிற்கு வைத்து விட்டாள் மதுஸ்ரீ. கல்யாணக்களை வந்துடுச்சு. போ மது, நான் கல்யாண பெண்ணாக ரொம்ப நாள் ஆகும். ஏன் இனியா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதையே எல்லாரும் மறந்துடுறீங்க. அட ஆமா, நரேந்திரனுக்கு இன்னும் மனமாகலை. அதற்குள் நம் முந்திரி கொட்டை கல்யாண பேச்சை ஆரம்பித்து விட்டதே. நண்பன் திருமணத்திற்கு அத்தனை அவசரம் இவனுக்கு. நரேந்திரனுக்கு பெண் பார்த்து பிடித்து மணக்கோலத்தில் தோன்றிய நரேந்திரன் பிம்பம் ஏனோ உவப்பாக இல்லை மதுஸ்ரீ உள்ளத்திற்கு. மனோகரணியும் நரேந்திரனும் இணைந்து நகைப்பது கேட்டது. அண்ணன் வந்துட்டா. இனியா விரைந்து முன்னறைக்கு செல்ல மதுஸ்ரீ உடன் சென்றாள். இனியா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? போலாம்னா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். உட்காருங்க, அம்மா அழுவாங்க, நான் சமாதானப்படுத்திட்டு வரேனே என சொல்லிவிட்டு மனோகரணி நகர, ஹாய் மது, காலேஜுக்கு போகலையா? தனக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்த மதுஸ்ரீயிடம் வினவினான் நரேந்திரன். போகணும். என்ன இவள் ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறாள்? என் மேல கோபமா? எதுக்கு? நேத்து உன்னை போட்டு கொடுத்துட்டேன்னு? இல்ல. ஏன் இத்தனை அமைதியாக இருக்கிறாள்? இது இவளுக்கு சுபாவம் இல்லையே. நேற்றும் முகம் வாடி இருந்தது. இவள் வாடிய முகம் என்னை ஏன் இப்படி அலை கழிக்கிறது? நரேந்திரன் ஃப்ளவர் வாஷில் இருந்த பூக்களில் பார்வை பதித்திருக்க மதுஸ்ரீயோ தன் கை விரல் நகங்களை ஆராய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? சத்யன் வீட்டினுள் நுழைந்தபடி வியக்க, அதான 1க்கு 2 வானரம் இருக்கும்போது எப்படி இந்த அமைதி? மதுச்சந்திரன் யோசனையோடு நரேந்திரனையும் மதுஸ்ரீயையும் கவனித்தான். ஐயோ, நாம வீடு மாறி வந்துட்டோமா சந்திரா என தினேஷ் அலறியதில் தங்கள் மௌனத்தை கலைத்தனர் இருவரும். என்னப்பா, யாரும் ஹோட்டலுக்கு போகலையா? நரேந்திரன் அனைவருக்கும் பொதுவாக ஒரு புன்னகை சிந்த, மெதுவா போகலாம் நரேன்.
சந்திரா, தினேஷ் இழுக்க. என்ன மாப்ள, எதுக்கு ராகம் போடுறீங்க? அது ஒண்ணுமில்ல நரேன், உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். உங்க கனவு தேவதை பத்தி ஒரு 4 வரி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகளோட ஒத்து வருமான்னு பாப்பேன். மானத்தை வாங்காத தினு. மதுச்சந்திரன் முணுமுணுக்க. தினவுக்காக வேண்டாம் நரேன், உனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியா இருக்க போற? நான் யோசிக்கிறேன் சத்யா. மனோகரனியும் இனியாவும் உள்ளிருந்து வர அனைவரிடமும் விடை பெற்று காரில் ஏறி அமர்ந்தான் நரேந்திரன். எதுக்கும் கொஞ்சம் மெதுவாகவே போங்க நரேன். சரி சந்திரா என்றவன் குரலை தாழ்த்தி, நீங்க தினு வீட்ல பேசிடுங்க சந்திரா. நான் அம்மாவையும் இனியாவையும் சமாதானப்படுத்திட்டு ஃபோன் பண்றேன். எல்லாரும் கிளம்பி வாங்க, பேசி முடிச்சிடலாம். நரேன், எனக்கு பிடிச்ச பெண்ணை பார்க்கும்போது நான் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவேன். கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். பாய். நரேந்திரனின் கார் நகரத் தொடங்க உற்சாகமாய் கையசைத்து அவர்களை வழி அனுப்பியது அன்பாலயம். 5 மாதங்கள் ஓடியிருந்தன. கைபேசி சப்தமிட்டதில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பேசத் தொடங்கினான் மதுச்சந்திரன். என்ன புதுமாப்ள, என் ஞாபகமெல்லாம் கூட வருதா? வருதே. எங்க இருக்கு சந்திரா? ஹோட்டல்லையா வீட்லையா? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் தினு. நீங்க எங்க இருக்கீங்க? இனியா பக்கத்துலையா? பீச்சுக்கு வந்தோம் சந்திரா. கடலை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. கண்ணையே எடுக்க முடியல. அலை வந்து தொட்டுட்டு போறப்ப மனசு அப்படியே சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்படுது. இயற்கையை மிஞ்சின அழகு இல்லை சந்திரா. பாவம் தினு நீ. சந்திரா, எதுக்குடா சிரிக்கிற? தினேஷ் குழப்பத்தோடு அருகில் இருந்த இனியாவை பார்க்க அவளோ வெட்டும் பார்வை ஒன்றை செலுத்திவிட்டு கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தாள். சந்திரா, இனியா கோபமா போறா. போச்சு போ. கோவளம் பீச்சுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வந்து சேரு. என் ஹனிமூன் அது அவ்வளவுதான். இனியாவை பக்கத்துல வச்சுட்டு கடல் அழகு காத்தழகுன்னு பேசினியல்ல, அனுபவி. அப்படியெல்லாம் சொல்லாத சந்திரா. மீ பாவம். பாவமாத்தான் இருக்கு. பேசாம போய் இனியா கால்ல விழுந்துடு. இங்கேயே விழவா, ரூம்ல போய் விழவா சந்திரா? அதுவும் இஷ்டம்டா. போய் இனியாவை சமாதானப்படுத்து. பாய். நரேந்திரன் சொல்லி சென்றபடி 2 மாதத்தில் தினேஷிற்கும் இனியாவிற்கும் திருமணத்தை இனிதே நடத்தி முடித்தான். இத்திருமணத்தால் மதுச்சந்திரனும் நரேந்திரனும் நெருங்கிய நண்பர்களாயினர். சிரிப்புடன் வீடு நோக்கி காரை செலுத்தினான் மதுச்சந்திரன். தங்கள் வீட்டின் மதிற் சுவர் அருகே நின்றிருந்த பூர்ணாவின் காரை கண்டு உள்ளத்தில் எழுந்த பதட்டத்தோடு காரிலிருந்து இறங்கினான். பூர்ணா வந்திருக்கிறாள். மனோ வந்துவிட்டாளா? சில சமயம் பின் கேட் வழியாக வருவாளே, மனைவியை வார்த்தையால் காயப்படுத்தி விடுவாளோ என விழுந்தடித்து ஓடினான் மதுச்சந்திரன். ஹால் சோஃபாவில் பூர்ணா அமர்ந்திருக்க பர்வதம் அவளிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தார். தோ தம்பி வந்துடுச்சு. எப்படி இருக்க பூர்ணா? வந்து ரொம்ப நேரமாச்சா? நல்லா இருக்கு சந்திரா. இப்பதான் வந்துச்சு தம்பி. பேசிட்டு இருங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன் என உள்ளே சென்றார் பர்வதம். நீயும் மனோவும் என் மேல பயங்கர கோபத்தில் இருப்பீங்க. எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை பூர்ணா. அப்புறம் ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? வேலை அதிகம். அதோட நாங்க வந்தா நீ சங்கடப்படுவியோன்னு நினைச்சோம். சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தாள் பூர்ணா. ஜூஸ் எடுத்துக்க பூர்ணா. தேங்க்ஸ். இத்தனை அமைதியாக பேசுவது பூர்ணாதானா? இவள் ஊருக்கு வந்தது அம்மாவிற்கு தெரியாதா? திடீரென்று வந்திருப்பாளோ? எதுவும் பிரச்சனையோ? பூர்ணாவே பேசட்டும் என அமைதி காத்தான் மதுச்சந்திரன். நான் பண்ண தப்பை எல்லாம் நீங்க மறைச்சிட்டீங்க. ஆனா தப்புக்கு தண்டனை உறுதியா கிடைக்குங்கிறத நான் ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுகிட்டேன் சந்திரா. என்ன பூர்ணா சொல்ற? அவசரமாக தன் பார்வையை சுழல விட்டான் மதுச்சந்திரன். நல்ல வேளை ஒருவரும் இல்லை. நான் மனோவை கடத்த ஏற்பாடு பண்ண 2 பேர் நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்க தான். அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொல்லிடுவோம்னு என்னை மிரட்டி பணம் கேட்டாங்க சந்திரா. வம்பை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாள். கடவுளே, நீ பணம் கொடுத்தியா? ஆ, அப்பாவுக்கு தெரிஞ்சா கோபப்பட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடுவார்.
ஆனா விமலுக்கு தெரிஞ்சா என்னை வெறுத்துடுவார் சந்திரா. பூர்ணா, அவங்க யாருன்னு அடையாளம் காட்டு, நான் அவங்க பிரச்சனை பண்ணாம பாத்துக்கிறேன். இல்ல சந்திரா, அவங்க வீட்ல யாருக்கோ உடம்பு சரியில்லையாம், அதுக்காகத்தான் கேட்டிருக்காங்க. இனிமே கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. உன் அப்பா கிட்ட கேட்டிருந்தா அவரே கொடுத்திருப்பாரே. அப்பா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்திருக்கார் சந்திரா. சரி விடு, இனி ஏதாவது கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு. தேங்க்ஸ் சந்திரா. அவங்க பணம் கேட்டப்பதான் என்னோட தப்ப நான் உணர ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் பெருசா நினைக்கல. அப்பாவுக்கு தெரிஞ்சிடுமோ, விமலுக்கு தெரிஞ்சிடுமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து, நான் செஞ்ச தப்பு என்னையே திருப்பி தாக்க வந்தப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு சந்திரா. நான் உங்ககிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது. மோசமா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு சந்திரா. ராதா ஆன்ட்டி பேசினப்பவே எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. கொஞ்சம் கூட கோபப்படாம அன்பா பேசி என் தப்பை எனக்கு புரிய வச்சாங்க. உன் அம்மாவால தான் எனக்கு விமல் கிடைச்சார். நீ இன்னைக்கு சந்தோஷமா வாழறதுக்கு காரணம் ராதா ஆன்ட்டி தான். நீ அவங்களுக்கு என்ன செஞ்ச? அவங்க பிள்ளையோட நிம்மதியை கெடுத்தேன்னு என் மனசாட்சி தினமும் என்னை கேள்வி கேட்டு கொல்லுது சந்திரா. பூர்ணா, நாங்க அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டோம். நீயும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. இங்க வந்து உங்ககிட்ட சாரி சொன்னாதான் என்னால அமைதியா வாழ முடியும்னு தோணுச்சு சந்திரா. அதான் வந்த. உன் திருப்திக்கு சாரி சொல்லிட்ட. இனி இந்த பேச்ச விடு. சென்னை வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மனோ எப்ப வருவா? வர நேரம்தான் பூர்ணா. மது, மது என்று அழைத்தபடியே வந்த மனோகரணி பூர்ணாவை கண்டு ஆவலாக அவள் அருகில் சென்றாள். பூர்ணா, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? தனியாவா வந்தீங்க? எப்படி ஒன்றுமே நடவாதது போல இருவரும் நலம் விசாரிக்கிறார்கள்? அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு மனோ, நான் உங்ககிட்ட பேசத்தான் வந்தேன். என்ன விஷயம் பூர்ணா? நான் உங்ககிட்ட கடுமையா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடு மனோ. என்ன பூர்ணா இது? எதுக்கு இப்ப மன்னிப்பெல்லாம்? மனோகரணி மதுச்சந்திரனை பார்க்க பூர்ணாவுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். கேளு மனோ. நான் உன்னை பேசினதுக்கு, கடத்தினதுக்கு, ஸ்விம்மிங் பூல்ல தள்ளினதுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு மனோ. உன்னை தள்ளி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கோபமா தான் இருந்தேன். ஆனா விமல் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம்தான். விமல் இத்தனை நல்லவனாக இருந்தால் பூர்ணா பாடு கஷ்டம்தான் என நினைத்து கொண்டான் மதுச்சந்திரன். கோபத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிச்சேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மனோ. சந்திரன் பார்வை உன் மேலேயே தான் இருக்கும். அவன் உன்னை காப்பாத்தி இருப்பான்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அன்னைக்கு விமல் குரல்ல தெரிஞ்ச கோபமும் வெறுப்பும் என்னால மறக்க முடியாத மனோ. புருஷன் நல்லவனா இருந்தா எல்லா பொண்ணுகளும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் பயப்பட ஆரம்பிச்ச மனோ. மனோ, எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு தவம் இருந்து வரம் வாங்குவாங்க. ஆனா நான் வரத்தை வாங்கிட்டு அப்புறம் தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்க. என் விமலுக்கு தகுந்தவளா என்னை மாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. விமல் உங்ககிட்ட அன்பா இருக்காரா பூர்ணா? ரொம்ப அன்பா இருக்கார் மனோ. ஆனா அவருக்கு சாதாரணமா சொல்ற சின்ன பொய்கள் கூட பிடிக்கிறதில்ல. கோபம் வந்துடுது. யாராவது சின்னதா ஏதாவது தப்பு பண்ணினா கூட அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சுடுறார். நான் பண்ணது தெரிஞ்சு. கவலைப்படாத பூர்ணா. விமலுக்கு இந்த விஷயம் எப்பவும் தெரிய வராது. நீங்க சொல்ல மாட்டீங்க சந்திரா. நான் பயத்துல உளறிடுவேன். நீங்க எந்த தப்பும் பண்ணலை பூர்ணா. மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மனோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அது என்னை நிம்மதியா வாழ விடாம துரத்துது. நீங்க எந்த தப்பும் செய்யலைன்னு உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க பூர்ணா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து மயக்க மருந்தை உடனே என் முகத்துல இருந்து எடுத்தீங்களே, அதை நினைச்சுக்கங்க. நான் தப்பு பண்ணலை. என்னால தப்பு பண்ண முடியாதுன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. ஆமா மனோ, எனக்கு அப்ப பயமாத்தான் இருந்துச்சு. எனக்கு நீச்சல் நல்லா தெரியும். உங்க ஃப்ரெண்டை விளையாட்ட தள்ளி விட்டதா நினைச்சுக்கங்க. பயம் போயிடும். எல்லாரும் உன்னை கொண்டாடுறாங்களேன்னு நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்ட மனோ. ஏன் உன்னை கொண்டாடுறாங்கன்னு யோசிக்க தவறிட்ட. இந்த குணம்தான்னு இப்ப புரியுது. தேங்க்ஸ் மனோ. விடுங்க பூர்ணா. சந்திரா,
நீ மனோவை விரும்புறதை தாங்க முடியாம உன் காதல் நிறைவேறக்கூடாதுன்னு உன்னை பத்தி மனோகிட்ட என்னென்னவோ சொல்லிட்டேன். அதுக்கும் என்ன மன்னிச்சிடு. இது என்ன இவள் புதிதாக ஏதோ சொல்கிறாள்? பரவாயில்ல விடு பூர்ணா. இனி எந்த குழப்பமும் பயமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இரு. ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடு. சரி சந்திரா, நான் கிளம்பட்டுமா? நான் நாளைக்கு வந்து எல்லாரையும் பார்க்கறேன். வர மனோ. பூர்ணா எழுந்தவுடன் லேசாக தள்ளாடவும் அவசரமாக பிடித்து அமர வைத்தாள் மனோகரணி. என்ன பண்ணுது உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? இது இந்த நேரத்துல இருக்கிறது தான் மனோ. என்ன சொல்றீங்க பூர்ணா? தண்ணி குடி பூர்ணா. மதுச்சந்திரன் தண்ணீரோடு வர, என்ன மனோ உனக்கு புரியலையா? பூர்ணா மனோகரணி காதில் சொல்ல, பூர்ணா இவ்வளவு நேரம் இத சொல்லாம தேவையில்லாததையெல்லாம் பேசிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. மனோகரணி ஓடி சென்று இனிப்பு இருக்கிறதா என்று பார்த்து பாதுஷா எடுத்து வந்து பூர்ணாவிற்கு ஊட்டி விட்டாள். தேங்க்ஸ் மனோ. விமல் டெல்லி போயிருக்கார். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் வீட்டுல சொல்லணும். நாங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதானே? ஆமாம் சந்திரா, நான் கிளம்புறேன். நான் வீட்டுல கொண்டு வந்து விடுறேன் பூர்ணா. வேண்டாம் சந்திரா, டிரைவர் இருக்கார். பாய். பூர்ணா கார் வரை சென்று அவளை அனுப்பி வைத்த மதுச்சந்திரனும் மனோகரணியும் பூர்ணா மகிழ்வுடன் வாழட்டும் என ஒருங்கே பிரார்த்தித்தனர். கோபம் கொண்ட சந்திரன் வருகை புரியாததால் இருண்டு கிடந்தது வானம். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தலை நீட்டியிருந்த நட்சத்திரங்கள் வானத்தின் தனிமையை போக்க முயன்று கொண்டிருந்தன. என்ன அறை இருட்டாக இருக்கிறது? அதற்குள் தூங்கிவிட்டானா? படுக்கையில் அமர்ந்து இரவு விளக்கின் ஒளியில் மதுச்சந்திரனின் முகத்தை பார்த்தாள் மனோகரணி. ஏன் என் ராஜா இன்னைக்கு நேரத்திலேயே படுத்துட்டாங்க என்றவள் அவன் சிகையை வருடினாள். பாவம், களைப்பாக இருக்கும். அவன் கரத்தை எடுத்து உள்ளங்கையில் முத்தமிட்டு தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள். சாரி சந்தர், நாளைக்கு மது திருச்சி போறாளே, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போனேன். மதிக்கா இருந்தாங்களா? பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. கணவனின் கரம் கன்னத்தை வருடுவதை உணர்ந்து மனோகரணி அவன் முகம் பார்க்க அவனோ தூங்குவது போல பாசாங்கு செய்தான். திருடா, நடிக்கிறீங்களா? ஆ! மதுச்சந்திரன் அலற அவன் கைக்கு சிக்காமல் எழுந்தோடி மறைந்து கொண்டாள் மனோகரணி. லேட்டா வந்ததும் இல்லாம கடிச்சு வேற வைக்கிறியா? இருளிலேயே தேடிய மதுச்சந்திரன் சப்தம் எழுப்பாமல் அவள் அறை நோக்கி நடந்தான். மனோகரணி மெல்ல தலை நீட்டி பார்த்துவிட்டு ஐயையோ என ஓட நிதானமாய் அறைக்குள் சென்ற மதுச்சந்திரனிடம் மாட்டிக்கொள்ளாமல் அங்கும் இங்கும் ஓடி கடைசியில் கணவனிடம் சிறைப்பட்டாள். உங்க ஹனி பாவமில்ல? சரி என மனோகரணி தன் கன்னத்தை காட்டவும் கடிக்காமல் அவள் கன்னத்தில் முத்த கவிதை எழுதினான் மதுச்சந்திரன். அவன் கவிதை முடியாது மலர் முகம் முழுவதும் தொடர, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சந்தர் என்று அவன் கவிதைக்கு தடை விதித்தாள். 5 நிமிஷம்தான் தருவேன், கராராய் கூறிவிட்டு தூங்கியவனின் கன்னத்தில் இதழொற்றினாள் மனோகரணி. இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு இதெல்லாம் போதாது ஹனி. இப்ப அவள் மீண்டும் முத்தமிட, நாம பேசி முடிச்சிடலாம் ஹனி. மனோகரணியின் தோளில் முகம் வைத்து அவளை அணைத்து கொண்டு படுத்த மதுச்சந்திரன் உள்ளம் அவன் முகம் தொட்ட மல்லிகை சரத்தால் மயங்கத் தொடங்கியது. சொல்லுங்க செல்லம். சந்தர், நம்ம மது படிப்பு முடிச்சிட்டா. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். நம்ம நரேனை மதுவுக்கு பார்க்கலாமா? இதுதானே சொல்ல வந்த ஹனி. எப்படி சந்தர்? சத்யா, அக்கா, அம்மா, அப்பா எல்லாரும் சொல்லியாச்சு. நீதான் கடைசி. எல்லாருக்கும் அண்ணாவை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சம்மதமா சந்தர்? மக்கு, இது என்ன கேள்வி? நல்ல பையனை யாருக்குத்தான் பிடிக்காது? அப்ப மதுகிட்ட சம்மதம் வாங்கினா போதும். அவ ஃப்ரெண்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு வரட்டும், கேட்கலாம். அண்ணாவுக்கு விருப்பம்னு தான் நினைக்கிறேன் சந்தர். போன்ல பேசுறப்ப எல்லாம் மதுவை பத்தி ஆர்வமா விசாரிப்பார். மது மனசுலதான் என்ன இருக்குன்னே தெரியலை சந்தர். தங்கை மனதும் தெரியவில்லை, நண்பன் மனதும் தெரியவில்லை. இருவரும் இணைந்தால் நன்றாக இருக்கும்.
நரேன் அவள் வாழ்க்கை துணையானால் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பாள். என்ன சந்தர் யோசிக்கிறீங்க? எதுக்கு குட்டி இப்ப கவலைப்படுற? நரேன் மது கல்யாணம் நடக்கும்னு என் மனசு சொல்லுது. நாளைக்கே நரேன் கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் சந்தர். லவ் குரு சொன்னா கண்டிப்பா நடக்கும். மனைவியின் இதழ்களில் முத்திரை பதித்து மதுச்சந்திரன் தொடங்கிய காதல் பாடம் தொடர்ந்தது. இரவும் மெல்ல நகர்ந்தது. மாலை மயங்கியிருந்த வேளை அன்பாலயத்தின் அருகில் இருந்த ஆலமரத்தடியில் காரை நிறுத்தியிருந்தான் நரேந்திரன். அவன் அருகில் மதுஸ்ரீ. இருவர் சம்மதத்தையும் பெற்று நாளை நிச்சயதார்த்தம் என்று பெரியவர்கள் பேசி முடித்திருக்க மது ஸ்ரீயிடம் பேச தனியே அழைத்து வந்திருந்தான் நரேந்திரன். மதுஸ்ரீயின் பார்வை சாலையில் பதிந்திருந்தது. என்னை பிடித்து சம்மதம் கூறினாளா? இல்லை மனோவிற்காகவா? இல்லை இல்லை, இனியாவின் திருமணத்தின் போது அவன் பார்வை மாறியிருந்தது. வாயை திறந்து சொல்லாமல் இந்த லூசை வைத்து கொண்டு, முதல் உன்னை பார்த்தப்ப நீ கண்ணு தெரியாம நடிச்சப்ப இவ்வளவு அழகை கொடுத்த ஆண்டவன் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சுட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட மது. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மோட முதல் சந்திப்பை நினைச்சு அப்பப்ப ரசிப்பேன், சிரிப்பேன். மதுஸ்ரீயின் உள்ளம் புரிந்தது போல் பேசத் தொடங்கினான் நரேந்திரன். உங்களை ஏமாத்திட்டேன்ட்டு கோபம் வரலையா? அவன் முகம் பார்த்தாள் மதுஸ்ரீ. உங்கிட்ட கடுமையா பேசினதுக்கு என்ன நானே திட்டிக்கிட்டேன். அந்த டின்னர் ஈவினிங் நான் சும்மா விளையாட்டுக்கு உன்னை ரசிக்கத்தான் தோணுச்சு மது. அன்னைக்கு டின்னர் ரொம்ப அழகான நேரம் மது. எனக்கு அந்த டின்னர்ல இருந்துதான் உங்க மேல ஒரு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மதுஸ்ரீயின் குரல் மென்மையுற. எது? நரேந்திரன் அறியாதவன் போல் வினவ. அது ஏன் என்கிட்ட சொல்லாம ஊருக்கு போனீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ வீட்ல இல்ல மது, ஃபோன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம். உடனே திரும்பி வர்றது தானேன்னு சொல்லாம விட்டுட்டம் போல இருக்கு. மழை மண் சரிவின் எல்லாம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க திரும்பி வந்தப்ப என்கிட்ட எதுவுமே பேசாம போனீங்க. நீங்க என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கலையேன்னு எனக்கு கோபமும் அழுகையும் வந்துச்சு. சாரிடா, நீ டல்லா இருக்கிறது தெரிஞ்சது. இருந்தாலும் விளையாடுறியோன்னு நினைச்சேன். என்னை மன்னிச்சிடு மது. நீங்க இனியாவை கூப்பிட்டு கிளம்புறப்ப உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னப்ப எல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க ஞாபகம் அப்பப்ப வரும். இனியா கல்யாணத்தப்பதான் என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சது. எனக்கும் மது ஊருக்கு போனதுக்கு அப்புறம்தான் உன்னை பிடிச்சிருக்குன்னே எனக்கு புரிஞ்சது. உன் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இவ்வளவு நாளா அமைதியா இருந்த. உன்கிட்ட பேசணும்னு தோணும். படிக்கிற பொண்ணு மனச கலைக்க கூடாதுன்னு என்னை நானே கட்டுப்படுத்திக்குவேன். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீ வாங்கிட்டு இருக்கிற முதல் இடத்தை என்னால தவற விடக்கூடாதுன்னு நினைச்ச மது. என்னால உனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டா என்னால் அதை தாங்க முடியாது மது. தேங்க்ஸ் நரேன். இரு, ஃபோன் பண்ணா என்னன்னு தினமும் உங்களை திட்டுவேன். செமஸ்டர் முடிஞ்ச உடனேயே உங்ககிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். நம்ம வீட்டுல எல்லாரும் பயங்கர ஃபாஸ்ட் மது. என்னை என்னன்னு திட்டுவ மது? எதுக்கு நரேன்? சொல்லுடா, ஆசையா இருக்கு. ஊட்டி மிளகாய். நரேந்திரன் வாய் விட்டு சிரிக்க அவன் சிரிப்பில் தானும் இணைந்து கொண்டாள் மதுஸ்ரீ. நரேந்திரன் மதுஸ்ரீ வாழ்க்கை பயணம் இனிதாக தொடங்கியது. அதில் என்றும் ஆனந்தம் மட்டுமே என்பதை உணர்த்துவது போல அவர்கள் நகையொலி தொடர்ந்து கேட்டது. மரகதமணியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த சத்தியன் மனோஹரணியை கண்டு புன்னகையுடன் எழுந்தான். வா மனோ, அம்மாவை சமாளிக்க உன்னாலதான் முடியும். உட்காருங்கண்ணா. ஏன் எந்திரிச்சிட்டீங்க? இல்ல மனோ, நான் கொஞ்ச நேரம் கண்ணங்கூட இருக்கேன். சரிண்ணா. சத்தியன் வெளியேற தாயின் கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சினாள் மனோகரணி. என் செல்ல அம்மோ, ஏன் சோகமா இருக்காங்க? நான் சந்தோஷமாத்தாம்மா இருக்கேன் தங்கம். சந்தோஷமாத்தான் இருக்கீங்க, கொஞ்சம் வருத்தமாவும் தெரியுறீங்க. நம்ம மதுவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. பொண்ணை பிரிய போறமேன்னு வருத்தமாகவும் இருக்கு. ஆமாடா, இந்த காலத்துல பிரிவினெல்லாம் எதுவும் இல்லம்மா.
தினமும் போன்ல பேச போறீங்க. எதுக்கு வருத்தப்படுறீங்க? மது எங்கேயும் தூரமா போகலம்மா. நம்ம பக்கத்துல தான் இருக்க போறாம்மா. மது இங்க அடிக்கடி வருவா. நாமளும் அங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு மதுவை பார்க்கணும்னு தோணினா உடனே என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களை கூப்பிட்டுட்டு போறேன். நான் எங்க தங்கம், உங்க பொண்ணை பார்க்கணும்னா நீங்க வந்துதான் ஆகணும்மா. என் அம்மா இனிமேல் தன் கூட்டை விட்டு வெளியில வந்து வெளி உலகத்தை பார்த்து ரசிக்க போறாங்க. தாயின் கன்னத்தில் அன்புடன் முத்தமிட்ட மனோகரணியின் மனதிலும் இருக்கவே செய்தது. மனம் நிறைய வேதனையுடன் இங்கு வந்து சேர்ந்தபோது மதுவின் அன்பு ஒன்றே மனதை இதப்படுத்தியது. மதுவே அம்மாவை சிரிக்க வைத்தாள். தன் அன்பால் கடந்த கால காயங்களை மறக்கடித்தாள். எங்கள் இருவரின் மீதும் அளவில்லாத அன்பை காட்டினாள். நான் இன்றி கூட இருப்பார்கள். மதுவின்றி அம்மா எவ்வாறு இருப்பார்கள்? என்ன தங்கோ, அமைதியாயிட்ட? ஒண்ணுமில்லம்மா. குரலில் சோர்வு எட்டி பார்க்க. என்ன தங்கம் இது? அம்மா உன் கூடவே வர. நாம மதுவை பார்க்க போகலாம். நீ எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் போகலாம். மலர்ந்திருந்த மகள் முகம் தன்னால் வாடியது பொறுக்காமல் வெளி உலகம் காண விரும்பாத தன் வழக்கத்தை நொடியில் துறந்தார் மரகதமணி. தேங்க்ஸ் அம்மு. போன் அடிக்குது தங்கம். ரேகா கூப்பிடுறாங்கம்மா. அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுதா மனோ? நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்மா. ரேகாவுடன் பேசி முடித்துவிட்டு கவலையுடன் பார்த்து கொண்டிருந்த தாயை கண்டு சிரித்தாள் மனோகரணி. அம்மா, ரேகா நல்லவங்க தான், பயப்படாதீங்க. என்ன சொல்லுது அந்த பொண்ணு? அவங்களுக்கு டிசைனர் சாரீஸ் வேணுமாம். பொட்டிக்கு எப்ப வரதுன்னு கேட்டாங்க. நான் உடனே வர சொல்லிட்டேன். நான் கிளம்புறேம்மா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. மகளை அனுப்பிவிட்டு தாய் தந்தையின் படத்தின் முன் சென்று நின்றார் மரகதமணி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.